ஹாய் சுட்டீஸ், எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அசலி, அப்சானா 2 பேரும் வாங்க, அம்மா சாப்பாடு கொடுக்குறேன். சரிங்கம்மா. அம்மா, நான் செல்ல கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். செல்லுன்னு எப்ப பாரு செல்ல கேட்டுட்டே இருக்க கூடாது. செல்ல பார்த்தா கண்ணு கெட்டு போயிரும் பாப்பா. என்னம்மா இதை வேற சொல்லிட்டே இருக்கீங்க? சரி வாங்க, இன்னைக்கு நான் அம்மா வெளியில வச்சு உங்களுக்கு சாப்பாடு விட்டுறேன். மரத்துக்கிட்ட போய் சாப்பிடுவோமா நம்ம? ஓகேங்கம்மா, வாங்க போலாம். அஸ்லி, அப்சானா வாங்க, அம்மா சாப்பாடு வச்சுட்டேன், போலாமா? அஸ்லி, அப்சானா நம்ம மரத்துக்கிட்ட வந்துட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு? பாருங்க, காத்துல இப்படி ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குதுன்னு பாத்தீங்களா? ஆமாம்மா. நம்ம இங்க உட்காந்து சாப்பிடும் போது இந்த காத்தெல்லாம் நான் நல்லா சுவாசிக்கலாமா? ஆமாடா பாப்பா, மரத்துக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். இருக்கு. ஆமா, நாங்க குட்டி பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா எங்களுக்கு மரத்துக்கிட்ட வச்சுதான் காக்கா குருவிலாம் காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க. அது மாதிரி அம்மா உங்களுக்கு நான் இப்ப சாப்பாடு ஊட்ட போறேன். ஓகேவா? ஓகேங்கம்மா. 2 பேரும் ரெடியா? நீங்க 2 பேரும் ஓடிட்டு வந்து அம்மாட்ட வாங்கணும், சரியா? சரிங்கம்மா. இதே மாதிரி நீங்க டெய்லி இங்க மரத்துக்கிட்ட வந்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன். நீங்க செல்ல எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ண கூடாது, சரியா? சரிம்மா. சரி வாங்க, அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறேன். ஓடிட்டு வரீங்களா? சரிங்கம்மா. ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அம்மா விட்டுக்கலிமா, அம்மாட்ட வாங்கிக்கங்க. ஆமா, எங்க அம்மா இப்படித்தான் உருண்டை போட்டு ஊட்டி விடுவாங்க. நல்லா இருக்கா? இப்படி சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடுங்க. நல்லா வாய தர. இப்படிதான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாதான் வயிறு நெம்பும். எங்க அம்மா எல்லாம் இப்படித்தான் பெரிய பெரிய உருண்டைய கையில போட்டு ஊட்டி விடுவாங்க, சரியா? அம்மா அம்மா சொல்லுடா பாப்பா. எனக்கு நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சு அக்கா கூப்பிட்டு விட்டீங்க. அப்சானா வாங்க. என்ன நல்லா வாய தரமா? அப்படியா? நல்லா வாய தரன்னு சொன்னோடனே அஸ்லிக்கு சிரிப்ப பாரு. அஸ்லி, அப்சானா என்னம்மா? அப்சானா நீ இப்ப வாங்க. அஸ்லி வாங்கிருச்சு, இப்ப நீ வாங்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. சரி, நீங்களும் ஓடிட்டு வந்து அம்மாட்டா வாங்கிக்கங்க. அடுத்து அஸ்லி நீ வா. அப்சானா அங்க பாருங்க, மரத்தை பாருங்க, காக்கால எப்படி பறக்குதுன்னு பாத்தீங்களா? அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? அங்க பாருங்க, வானம்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு. கொஞ்சம் வானம் அங்கிட்டு போதுலமா? ஆமாடா, வானம் மூவாத்தான் செய்யும். மேகம் அது, வானம் இல்ல மேகம். மேகத்துல பாத்தீங்களா ரேபிட் மாதிரி எல்லாம் டிசைனா வருது பாத்தீங்களா? வாவ், காக்கா மணி கூட இருக்குமா? அப்படி பாத்துக்கிட்டே வாங்குங்க, வேமா சாப்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு போனோம்ல. நல்லா இருக்குமா? அஞ்சலி அந்த வந்துட்டு இருக்கா பாருங்க. அஞ்சலி, ஏன் இவ்வளவு நேரம் ஆளக்கானா? பார்த்தோமே ஆண்டி, நான் உங்க வீட்டுக்கு போய் உங்களை தேனேன் ஆண்டி, உங்களை இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவங்க காட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆண்டி. அப்படி? அதனாலதான் ஆண்டி நான் இங்க வந்திருக்கேன். இந்த அப்சானாவும் அஸ்லியும் எப்ப பாரு போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த தடவை ஆண்டி மரத்துக்கிட்ட வச்சு சாப்பாடு ஊட்டலான்னு உங்க 2 பேர்த்தையும் கூட்டு வந்துட்டேன். அப்படியா ஆண்டி? ஆமா அஞ்சலி. சரி நீ வா, நீ என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடு. சரிங்க ஆண்டி. அஞ்சலி, ஆக்காமி நீ ஒரு வாய் வாங்கிக்க. சாப்பிடுப்பா, நல்லா இருக்க சாப்பாடு. ஆண்டி இது என்ன சாப்பாடு ஆண்டி? சூப்பரா இருக்கு. தக்காளி சாப்பாடு. தக்காளி ஆடி அஸ்லி? ஆமாடி. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு ஆண்டி. சரி, நீ அவங்களோட சேர்ந்து ஓடிட்டு வந்து நீ என்கிட்ட வாங்கி சாப்பிடு, சரியா ஆண்டி? அஸ்லி, அப்சானா, அஞ்சலி 3 பேர் விளையாண்டுகிட்டு இருக்க. நீங்க சாப்பிட்டீங்களே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? சரிங்க. அம்மாவுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அம்மா போயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. சரி, பார்த்து சுதாரணமா விளையாடுங்க, சரியா? இந்த மரத்துக்கிட்ட
கவனமா விளையாடணும். சரிங்க ஆண்டி. நிறைய பாம்பெல்லாம் போதும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கவனமா விளையாடுங்க சரியா? சரிங்க ஆண்டி. உங்களுக்கு பயமா இருக்க மாதிரி இருந்தா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க ஆண்டி. எனக்கு என்ன அஸ்லி? எனக்கு பயமா இருக்குமா? அஸ்லி அது நானு அப்சானா நீங்க எல்லாம் இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுற? ஆமா அஸ்லி, பயப்படாத, ஜாலியா விளையாடணும். பயத்தை முத தூக்கி போடு. நல்லா ஹாப்பியா விளையாண்டுட்டு வா சரியா? அம்மா போயிட்டு வர 10 நிமிஷம்.